ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரம்ப் பதவி ஏற்று இருப்பார். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பதவியேற்பு விழாவை நான் இன்னும் பார்க்கல. இந்த பைபிள் ரீடிங்க்கு அப்புறம் தான் நான் பார்க்கணும். இன்னைக்கு டைம் 11:06 ஓகேங்களா, பிஎம், January 20, 2025. அதே மாதிரி நான் இன்றைக்கி வேலட் பார்க்கிங் போயிருந்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு 10 ஹவர் டியூட்டி 11 to 10 ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. டைமிங்கும் கரெக்டாக 11 to 12 தான் ஸ்டார்ட் ஆகி 11 to 12 இல்லை, 12 to 10 ஃபினிஷ்ட் 10 ஹவர்ஸ். எனக்கு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு வந்தது. நான் நினச்சிருந்தேன் எனக்கு 11லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் டியூட்டி. இல்லை, நான் போய் அங்கே ஸ்டார்ட் பண்ண டைமிங் தான், ஆனால் க்ளோசிங் டைமிங் அது காட்டலை. இந்த ஆப் கொஞ்சம் கோளாறு. ரெண்டாவது என்னோடய நெட்ஒர்க், ஆனால் பிஎஸ்என்எல்ல 4G வரல. இது ஒரு பிரச்சனை. பிஎஸ்என்எல் இஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் நெட்ஒர்க்கிங், ஆனால் இஸ் ட்ரூ நெட்ஒர்க். Basically is starting to end working and perfectly is true network for India government network. Tamil little bit is very confused for mine. Okay ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட்ஸ். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் ஃபர்கிவ் யூஸ் த டெபிட்ஸ் ஆஸ் வி ஃபர்கிவ் யுவர் டெபிடர்ஸ். வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அண்ட் lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு ரூத் 2 அதிகாரம். நாளையோட ரூத் ஃபினிஷ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அதிகாரம் பார்த்திங்கன்னா சாமுவேல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சாமுவேல், ஓகேங்களா, அவளாக இருக்குது சாமுவேல் போய் முழுசாக படிக்கிறதுக்கு. சாமுவேலுக்கு அடுத்து சில அதிகாரங்கள் வரும். 1 சாமுவேல், 2 சாமுவேல். 2 சாமுவேலை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்தை எப்படின்னு நம்ம பார்ப்போம். 1 முதல் சாமுவேல் ரூத் 2 அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. 1 வசனம். நகோமி அவளுடைய புருஷனாகிய எமேலேக்கின் உறவின் முறையிலே போவாஸ் என்னும் பொருளுள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். And the Naomi had an Casmons of the husbands as mighty man of the world of the family of the Elimelech, and his name was Boaz. வசனம் 2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களையே பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ என்றாள். அந்த ரூத் த Moabites said unto the Naomi, let me now and go to the field and glean here of corn after him in the woods, Seged, I shall find grace.
And she said unto her, Go, my daughters. வசனம் 3. அவள் போய் வயல்வெளிகளிலே அறுக்கிறவர்களை பிறகே பொறுக்கிறவர்களில் தற்செயலாய் அவர்களுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெக்லின் வம்சத்தானாகிய போவாசனுடையதாய் இருந்தது. And she went and come and Gilan in the field after the reapers, and here was to the light, and a part of the field belonged unto the Boaz, and to the was of the kinder of the Elimelech. வசனம் 4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். And behold, Boaz come from the Bethlehem, and said unto the reaper, The Lord be with you. And they answered him, and the Lord bless thee. வசனம் 5. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேலே கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். Then said and Boaz unto his servant that was set over the reaper, who themselves with this. வசனம் 6. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியான வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்தில் இருந்து நகோமியினுடன் கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. And the servants that was set over the reaper answered and said, It is the Moabians themselves that come back with Naomi out of the country of Moab. வசனம் 7. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்த சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் அங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று என்றான். And she said, I pray you, let me glance and get her after the reaper among the servers. So she come and he continued even from the morning until now that she traded a light in the house. வசனம் 8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக்கொள், வேறு வயலிலே போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர்கள் பெண்களுடன் கூட இரு. Then said Boaz unto the Ruth, Heartest thou not my daughters, go not to Gilead in another field, another go from hence, but habit here first be my maidens. வசனம் 9. அவர்கள் அறுப்பொறுக்கும் வயலில் நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீருக்கு குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர்கள் மோண்டு கொண்டு வருகிறதிலேயே குடிக்கலாம் என்றான். Let then he behind the field that they do reap, and go thou after them. Have I not charged the young man that they shall not touch thee? And when thou hearest, go unto the wilderness, and drink up the which his young man have the drowned. வசனம் 10. அப்பொழுது அவள் தரையிலேயே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நி தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். Then Sharon fell on her face and abode themselves
the dough ground, and said unto them, where have if you found grace in any eyes? வேணாங்களா வேணாம் வேணாம் வேணான்ட்டேன். That thou shouldest take advantage of me, seeing I am the stronger. வசனம் 11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜந்த தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திலே வந்ததும் எல்லாம் எனக்கு விரோதமாய் தெரிவிக்கப்பட்டது. And Boaz answered and said unto her, its hate Philly Ben answer this word, seaward me all that thou hast done unto thy mother in law since the death of thine husbands, and how thou hast left thy father and thy mother and the lands of the nativity, and the heart come to the people which thou canst not herefor. வசனம் 12. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்து அந்த உனக்கு அவராலே நிறைவேறின பலன் கிடைப்பதாக என்றான். The Lord companies the work and feel reward be give thee of the Lord God of the Israel, under whose wings thou art come to the trust. வசனம் 13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களும் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியனுடனே பட்சமாய் பேசினீரே என்றாள். Then she said, and let me find favor in thee, God me, Lord, for that thou hast comforted me, and for that thou hast speak friendly unto thine handmaid, to God I be not like unto one of thine handmaids. வசனம் 14. பின்பு போவாஸ் சாப்பிட்டு வேலையில் அவளை பார்த்து, நீ இங்கேயே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தேய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்புறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்த வைத்து கொண்டாள். And Boaz said unto her, and at mealtime, come thou hither and eat up the bread, and dip the morsel in the vinegar. And she said beside the reaper, and here and purchase corn, and she did eat and was suffocated and left. வசனம் 15. அவள் கதிர் பெருக்கிக்கொள் எழுந்து போது போவாஸ் தன் வேலைக்காரர்களை நோக்கி, இவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளே ஈனம் பண்ண வேண்டாம். And when he was risen up to the Gilead, Boaz commanded his hangman, saying, let ear and glen even among the seavers, and their reproach hear not. வசனம் 16. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். And left field and also come
at the ants fields at the proper for here and lives them that see may glean them and rebuke here not. வசனம் 17 அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. So she Gilan in the field until heaven and bay at out that sea here and Gilan and it was an about in இப்போ after burly. வசனம் 18 அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தன் திருப்தியாய் சாப்பிட்டு மீதை வைத்ததை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். And she took it up and went into the city. And her mother-in-law saw that she had an Gilead. And she forth and gave to hear that she had and received after she was unsophisticated. வசனம் 19 அப்பொழுது அவளுடைய மாமி இன்று இங்கே கதிர் பொறுக்கினாய் இவ்விடத்திலே வேலை செய்தாய் என்று அவ்விடத்திலே கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள் இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று நான் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்வெளிக்காரன் இப்பெயர் போவாஸ் என்றாள். And her mother-in-law said unto her and were asked and thou Gilead today and were go test though blessed be they that did take and can knowledge have this thee. And she served her mother-in-laws with whom she had worked and said the man names with whom I worked today is Boaz. வசனம் 20 அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலேயே அவன் ஆசீர்வதிக்கப்படுபவனாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையாயினும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். And Naomi said unto the heir and daughters in-laws, and blessed be he of the Lord who had not left up this kindness to the living and to the dead. And Naomi had unto the heir and the man is near up kin, and she used one of our next and kinsman. வசனம் 21 பின்பு மோவாபிய ஸ்திரீயின் ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பு எல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீர் என்னை வேலைக்காரர்களுடைய கூட இரு என்று சொன்னார் என்றாள். And Ruth the Moabitess said, he said unto me also thou stock keep first be my young man until they have an ends all my years. வசனம் 22 அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலில் மனுஷர்கள் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களுடனே போகிறது நல்லது என்றாள். And Naomi said unto the Ruth, hear and daughters in the law it's good my daughters that thou go out with these Marians that they not in any other's field. வசனம் 23 அப்படியே கோதுமை அறுப்பு வார்கோதுமை அறுப்பு தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கிபடிக்கு போவாசுடைய வேலைக்காரர்களுடனே கூடியிருந்து தன் மாமியாரிடத்திலே தாங்கினான். So see and keep it first and be and the maidens of the Boaz to the Gilead and to the ends of the barley yearst and of the wheat yearst
and deal with your mother's in laws.